போகிறான். எனக்காக அவன் வாழ போகிறான். இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக ஜனங்களை அவன் கட்ட போகிறான். இப்படிப்பட்ட மகிமையின் வாழ்க்கை சவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சவுல் எனப்பட்டவன் பவுலாக மாறினான். அனனியா போய் அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் கண்களில் சிதறில் விழுகிறது. மகிமையின் பார்வை வருகிறது. ஆமென். அந்த கிருபை உள்ள வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதே பவுல் என்ன பண்ற, அநேகரை கிறிஸ்துவுக்குள் கட்டுகிறான். ஹல்லேலூயா. அநேகரை வைராக்கியமாய் கட்டுகிறான். இயேசு கிறிஸ்துவை கட்டுகிற ஒரு பாத்திரமாக மாறிவிட்டான். எந்த கிருபை நம்ம கிட்ட இருக்கோ நம்மளுடைய தகுதி வச்சுதான் நம்மளை சந்திப்பார். ஆதலால் நீங்க நம்மளுடைய தகுதிகளையும் சில காரியத்தையும் பாருங்க. வாழ்க்கையில சில நம்ம குணங்கள் இருக்கும். நம்ம குணத்தை வச்சுதான் அவர் கட்டுவார். ஆமென். சில பேர் பொல்லாதவர்களா இருப்பார்கள். சில பேர் தேவனுக்கு விரும்ப எழும்புவார். ஆனா அவங்ககிட்ட ஒரு நல்ல குணங்கள் இருக்கும். பாத்துக்கோங்க. தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு அந்த குணங்கள் காணப்படல. எப்ப பார்த்தாலும் பிரிக்கிற குணம், பிரிச்சு பிரிச்சு பாக்குறது. ஆமென். பிரிச்சு பிரிச்சு பாக்குற குணம் சவுலுக்கு இல்ல. ஆனா நமக்கு ஏங்க கொடுக்கப்பட்டிருக்கு இந்த குணம். பரலோகம் ஏத்துக்காது மக்களே. கட்டுகிறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். ஹல்லேலூயா. அப்ப புத்தி உள்ள மனுஷன் கட்டுவான். இவனுக்கு தெளிவு வந்துருச்சு. மகிமையின் வாழ்க்கை வந்துருச்சு. இந்த பவுல கர்த்தர் மகிமையா எடுத்து பாருங்க. ஒரு நிருபத்தை எடுத்துக்கிட்டு தமஸ்காக வந்தவன லெட்டர் கொண்டு வந்து அதிகாரத்து வந்தாங்க. இது என்ன ஆன தெரியுமா? கர்த்தர் இவனை ஒரு நிருபமாய் மாத்தி விட்டார். இதாங்க மகிமையின் சுவிசேஷம். என்ன பண்ண தெரியுமா? பவுல பாருங்க, எல்லா அப்போஸ்தலர்களும் சரிகிற பிரகம கிறிஸ்துவை பார்த்தார்கள். ஆனால் இந்த பவுல் ஆவிக்குரிய மகிமையா கிறிஸ்துவை பார்த்தான். ஹல்லேலூயா. இந்த மகிமையுள்ள வாழ்க்கை புதிய ஏற்பாட்டிலே பவுலை வைத்து கர்த்தர் ஏன் எழுதினார் தெரியுங்களா? எல்லோரும் மகிமைக்குள் கட்டும்படி. ஆமென். இயேசு சரிகிற பிறகு இனி நம்ம பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் வந்தார், சரிகிற பிறகு வந்தார், மரித்து 3 மகிமையின் சரீரமா இருக்கிறார். அப்ப இந்த மகிமையின் சரிவை நம்ம வாழ வேண்டும் என்றால் மகிமையின் சுவிசேஷம் வேண்டும். அப்ப இந்த மகிமை சுவிசேஷம் வேண்டும் கிறிஸ்து இயேசுக்குள் கட்டப்பட வேண்டும். அப்ப கிறிஸ்து இயேசுக்குள் கட்டப்பட வேண்டும் என்றால் பவுல் போன்ற ஆட்கள் சபைக்குள்ளே எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதெல்லாம் நாம் எல்லாம் அர்ப்பணிக்கிறவர்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. நம்ம எல்லாம் தேவனுடைய பிளானிங்ல இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது ரோமர் 1:2 ரோமர் புறத்தில் உள்ள தேவ பிரியருக்கும் பரிசுத்தமான அழைக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் எழுதுகிறார். இவர் எழுதுறாருங்க, அழகா எழுதுறாரு. நிருபங்களை எழுதுறாரு, ஒவ்வொரு சபைக்கு எழுதுறாரு. தேவ பிரியர் தேவனுடைய பிளானிங்ல அவரோட ப்ராசஸ்ல நம்ம இருக்கிறவங்க தேவ பிள்ளைகள். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, ஒருவேளை அப்பா எனக்கு தகுதி இல்லப்பா, நான் குறைவுள்ளவன், எனக்கு தகுதியில சொல்லிக் கொண்டிருக்க உங்களை தான் கர்த்தர் அழைக்கிறார். ஏன்னா உங்ககிட்ட ஒரு குணம் இருக்குப்பார். ஹல்லேலூயா. இல்ல ஒரு பிடிவாதம் இருக்குப்பார்.